ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி ப்ரௌனி கேக் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக 3 முட்டை வந்து எடுத்திருக்கேங்க. அந்த 3 முட்டையுமே நம்ம உடச்சி ஊற்றிடலாம் ஒரு பவுலில். முட்டை ஓடு படாமல் பார்த்து ஊற்றுங்க. நல்லா வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. அதாவது முட்டை வந்து நல்லா இதுவாகிறது வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் உங்கள்கிட்ட இந்த இது இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கலாங்க. சர்க்கரையை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதில் வந்து 100 கிராம் வந்து நம்ம அந்த சர்க்கரையை வந்து மெஷர் பண்ணி போட்டுருங்க. சர்க்கரை போட்ட பிறகு நல்லா வந்து இந்த பீட்டரை வச்சு நல்லா வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. பீட்டர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கரண்டியில் பண்ணால் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குங்க. ரெண்டுக்கு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 3 முட்டை எடுத்திருக்கோம். அதோட வந்து 100 கிராம் சர்க்கரையை வந்து மிக்சியில் அடித்து அதை வந்து பவுடர் ஆக்கி அதில் வந்து 100 கிராம் போடுறோங்க. சர்க்கரை போட்டோன்னே நமக்கு வந்து கட்டியாக வந்து கட்டி வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதை தான் வந்து இந்த பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த ஆயில் போட்டோன்னே அகெயின் வந்து நல்லா பீட் பண்ணலாங்க. பீட் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ச்சி வந்து சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் வந்து கிடைக்குங்க. இதில் வந்து 3 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிடலாங்க. 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ப்ரௌனி கேக்குக்காக நம்ம வந்து கொக்கோ பவுடர் வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கிறோங்க. கொக்கோ பவுடர் வந்து 50 கிராம் வந்து எடுத்துக்கிறோங்க. போட்டு அதையும் வந்து நல்லா வந்து ஒன்று போல் வந்து அடித்து விட்டுக்கலாங்க. அதையும் வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த கேக் பண்ணுறதுக்காக மைதா வந்து ஆட் பண்ணுறாங்க. மைதா வந்து 100 கிராம் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் எடுத்துருக்க கிளாஸ் வந்து 50 கிராமுங்க. அதனால் நான் வந்து 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 100 கிராம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை போட்டுடலாங்க. மைதா போட்டோன்னே நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து எப்படி திக் கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்க இந்த நீரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் அந்த பீட்டர் வந்து என்னென்னா ஈவனாக வந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு தாங்க. இதை வந்து மோல்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேங்க. இதில் தான் நான் வந்து கேக் வந்து மோல்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து அடியில் வந்து நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஒட்டாமல் வருங்க. மோல்டில் வந்து நம்ம நெய் தடவியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு ரெடியாக இல்லை பேட்டர் வந்து இதில் ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிறோங்க. கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிருக்குங்க. அதில் வந்து மோல்டில் வந்து ஊற்றி வச்சுருக்கோங்க. அதை வந்து இதில் வச்சு நம்ம இதில் வச்சிடலாங்க. இதை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வச்சிடலாங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சிங்க. நல்லா வந்து அந்த பேட்டர்லாம் நல்லா வெந்து நல்லா உப்பி வந்திருக்குங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கணும். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பின்னு வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ கேக்கு வந்து நம்ம டீமோல்ட் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக வந்து ப்ரௌனி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம கேக் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால வந்து ஸ்கொயராக வேணுங்கிறதுக்காக சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கொயராக வந்து கிடைக்குங்க. நம்ம வந்து பீஸ் போட்டாச்சிங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.